ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கவனிங்க. எஸ்டிமேட் த சம் ஆஃப் ஒரு நம்பர் இருக்குது அண்ட் திஸ் நம்பர் ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10,000. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை எதில் வந்து ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணுமா? நியரஸ்ட் 10,000ல். அது மட்டும் அவங்க கேட்கல. எஸ்டிமேட் த சம், ரெண்டு நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சி ரெண்டையுமே என்ன பண்ணணுமா? ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட்னாலும் ரவுண்ட் ஆஃப்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? ஃபஸ்ட் ரெண்டு நம்பருக்கு நம்ம நியரஸ்ட் 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் 1 5 7 8 2 6 ரைட் பண்ணிட்டேனா? செகண்ட் நம்பர் என்ன? 3 2 4 6 9. இப்போ ரெண்டு நம்பருமே நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நியரஸ்ட் 10,000. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நியரஸ்ட் 10,000க்கு தான் ரவுண்டாக பண்ண போகிறேன். இங்கே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நியரஸ்ட் 10,000 இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் எழுதிக்குங்க. இப்போ நியரஸ்ட் 10,000க்கு ரெண்டு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நியரஸ்ட் 10,000 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அஸ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? பிளேஸ் வேல்யூ எழுதுவோமா? ஃபஸ்ட் நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம். இங்கே சம்முங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. ரெண்டுக்குமே நம்ம ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சி ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நியரஸ்ட் 10,000க்கு தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ நியரஸ்ட் 10,000 என்ன வருது? 5 வருது. இந்த 7ங்கிறது எப்படி இருக்குது? கிரேட்டர் தேன் 5ஆக இருக்குது. கிரேட்டர் தேன் 5ஆக தானே இருக்குது. ஸோ இப்போ ஜிடினா கிரேட்டர் தேனுக்கு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10,000 பிளேஸ் நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருக்கிற பிளேஸை பார்த்தா கிரேட்டர் தேன் 5ஆக இருக்குது. அதனால இதோட ஒன்று என்ன பண்ணணும்? ஒன்றை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த சைடு நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, அப்படியே ரைட் பண்ணுங்கள். இந்த 5ஓட தான் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போனா 6 வரும். நெக்ஸ்ட் இந்த 4 நம்பர் இருக்கா? 1 2 3 4 4 0 நீங்கள் போடுங்க. 2 3 4. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் முடிச்சிட்டோமா? செகண்ட் நம்பர் அதே மாதிரி என்ன பண்ணலாம்? பிளேஸ் வேல்யூ எழுதுங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. இப்போ இதுவும் நியரஸ்ட் 10,000 தான். மறுபடியும் 10,000 பிளேஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற 2 வந்து லெஸ் தேன் 5ஆக இருக்குது. லெஸ் தேன் 5ஆக இருக்கா? அதனால இது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேஞ்சே பண்ணக்கூடாது. அதே 3 தான் ரைட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த 3 நான் அப்படி என்ன பண்ணிக்கிறேன்? ரைட் பண்ணிக்கிறேன். 3 ரைட் பண்ணிவிட்டு மற்ற 4 நம்பர் கீழே 4 0 நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த சைடு ரைட் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக பண்ணணும். ஏன்னா இங்கே டோட்டலாக வந்து 6 டிஜிட் இருக்குது. இதுங்க 5 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை விட்டுட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ரைட் பண்ணலாம். இங்கே வந்து 6 நம்பர் இருக்குது. இங்கே இங்கே 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போனா ஒரு நம்பரை விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியாச்சு? ரவுண்டாக பண்ணியாச்சு. இப்போ சம்முங்கிறதுனால என்ன பண்ண ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் இருக்குது. 10,000 என்ன பண்ணணும்? ரவுண்டாக பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் எழுதிக்க. நியரஸ்ட் 10,000 அது மாதிரி எழுதிட்டு 10,000 ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதி 10,000 அண்டர்லைன் பண்ணிவிட்டேன். இது கிரேட்டர் தேன் 5ஆக இருக்கனால இதை 5ஓட மட்டும் ஒன்று ஆட் பண்ணனா இந்த இடத்துல 6 ஆயிரம். முன்னாடி இருக்க 1 அப்படி வரும். மற்ற 4 நம்பருக்கு 4 0 போட்டாச்சு. இங்கே பார்த்தா அதே 10,000 தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பக்கத்து நம்பர் லெஸ் தேன் 5ஆக இருக்கனால இன்னும் ஆட் பண்ணக்கூடாது. அதே 3 எழுதிட்டு மற்ற 4 நம்பருக்கு 4 0. சரியா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 0 0 0 0 6 + 3 9. இந்த மேலே இருக்க 1 அப்படியே ரைட் பண்ணுங்க. அப்போனா இது ரெண்டோட நம்ம ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 1,90,000. அவ்வளோதான். என்ன பண்ணியாச்சு? ரெண்டு நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிச்சி அது எஸ்டிமேட் த சம் கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.